அரசியல் சதுரங்கத்துல ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்கிறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை விட முக்கியமா அந்த மாதிரி ஒரு முயற்சிய எப்படி முறியடிக்கிறது? இன்னைக்கு நாம அதை தான் பார்க்க போறோம். அதாவது ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் அதை தடுக்க மேற்கு வங்காளம் கட்டின ஒரு பிரம்மாண்டமான தற்காப்பு கோட்டைக்கும் நடந்த ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான போராட்டத்தை பத்தி தான். சரி, முதல்ல இந்த தற்காப்பு வியூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாக்குதலை பத்தி புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஆபரேஷன் லோட்டஸ்னா அது என்ன? இந்த லிஸ்ட பாருங்களேன். கோவா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடந்த விஷயங்கள் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன். சொல்லப்போனா இது ஒரு பிளேபுக். எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு ஆளுங்கட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் திரும்ப திரும்ப நடந்திருக்கு. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இத்தனை மாநிலங்கள்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆனப்போ மேற்கு வங்காளம் மட்டும் எப்படி இதை இவ்ளோ திறமையா சமாளிச்சாங்க? ஆனா ஒரு நிமிஷம், வங்காளம் எப்பவுமே இப்படி ஒரு இரும்பு கோட்டையா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா அதுதான் பெரிய தப்பு. உண்மை என்னன்னா, அவங்களுடைய இந்த பிரம்மாண்டமான டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியே ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து தான் உருவாச்சு. அந்த டைம்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உடைய போகுது. பாஜக தான் இனி எதிர்காலம்ங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ் கிரியேட் ஆச்சு. அதனாலதான் இதுக்கப்புறம் அவங்க செஞ்ச கம்பேக் இன்னும் முக்கியமானதா மாறுது. சரி, வாங்க அந்த கோட்டையோட முதல் லேயருக்கு போலாம். இது எங்கிருந்து தொடங்குதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து. 80,000 80,000 இந்த நம்பரை பாருங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. மேற்கு வங்காளத்துல இருக்கிற ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் ஒரு கமிட்டி, அதாவது அரசியல் ரீதியா யாரும் உள்ள ஊடுருவிடாம தடுக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்டின ஒரு பிரம்மாண்டமான மனித சுவர் இது. அப்போ இந்த பூத் கமிட்டிங்களுக்கு என்ன வேலை? சும்மா எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம் பண்றது மட்டுமா? இல்லவே இல்ல. ஒவ்வொரு வாரமும் அந்தந்த ஏரியா எம்எல்ஏ மேல என்னென்ன புகார்கள் வருதுன்னு லிஸ்ட் எடுக்கிறது, எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னு நோட் பண்றதுன்னு, இது ஒரு நான் ஸ்டாப் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மாதிரி 24/7 கட்சியை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு. சரி, கிரவுண்ட் லெவல்ல இருந்து வர்ற இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க போகுது? அதுதான் அடுத்த லேயர். அதாவது ஒரு எம்எல்ஏ கட்சி தாவரத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு தடுக்கிற ஒரு ஹைடெக் சிஸ்டம்க்கு இது ஃபீட் செய்யப்படுது. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார டார்கெட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 3 கேட்டகரி எம்எல்ஏக்கள் தான் ரொம்ப ஈஸியான டார்கெட். 1, கட்சியில தங்களை மதிக்கலன்னு கோவத்துல இருக்கிறவங்க. 2வது, இடி சிபிஐ மாதிரி ஏஜென்சிங்க கிட்ட மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க. 3வது, அடுத்த எலெக்ஷனை ஜெயிக்கிறது கஷ்டம்னு பயப்படுறவங்க. இப்ப பாருங்க, கிரவுண்ட்ல இருந்து சேகரிச்ச அத்தனை தகவலும் எப்படி ஒரு சிம்பிளான டேஷ்போர்டா மாறுதுன்னு. உதாரணத்துக்கு இந்த எம்எல்ஏ காமாவை பாருங்க. போன எலெக்ஷன்ல வெறும் 1200 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. தொகுதி மக்கள் கிட்ட புகார்கள் அதிகம், சட்டச்சிக்கல் வரவும் வாய்ப்பு இருக்கு. உடனே சிஸ்டம் அவருக்கு ரெட் அலர்ட் கொடுத்துடும். இதுதான் டேட்டா ட்ரிவன் பாலிடிக்ஸ். இந்த டேஷ்போர்டு சும்மா இல்ல. ஒரு எம்எல்ஏவோட வின்னிங் மார்ஜின், தொகுதிக்கு எத்தனை தடவை போயிருக்காரு, சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாருன்னு கிட்டத்தட்ட 10 விஷயங்களை தொடர்ந்து ட்ராக் பண்ணுது. இதுல ஒரு எம்எல்ஏவோட ஸ்கோர் ரொம்ப மோசமா இருந்தா அவருக்கு ரெட் மார்க் விழுந்துரும். உடனே பார்ட்டி ஹைகமாண்ட் களத்துல இறங்கிடும். ஓகே, இவ்ளோ மானிட்டர் பண்ணியும் ஒரு எம்எல்ஏ கட்சி மாற முடிவு பண்ணிட்டா என்ன பண்றது? அப்போதான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அடுத்த லெவல் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் லீகல் ஷீல்ட் மற்றும் எமர்ஜென்சி புரோட்டோகால். இந்த கோர்ட் தீர்ப்பு ஒரு பெரிய லீகல் வெப்பனா மாறுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கட்சி டிக்கெட்ல ஜெயிச்சுட்டு ராஜினாமா பண்ணாம இன்னொரு கட்சிக்கு தாவினா உங்க எம்எல்ஏ பதவி காலியாயிடுங்கிற ஒரு தெளிவான மெசேஜை இது கொடுத்துச்சு. ஒரு எம்எல்ஏ கட்சி தாவ போறாருன்னு நியூஸ் வந்தா போதும், உடனே டைமர் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவரை ஐசோலேட் பண்றது, நடக்க போற டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு பக்காவான பிளான் ரெடியா இருக்கு. இது முழுக்க முழுக்க ஸ்பீட் கேம் தான். அப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மத்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இதெல்லாம் என்ன சொல்லுது? வெஸ்ட் பெங்கால் அனுபவம் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஆன்டி டிஃபெக்ஷன் டூல் கிட்டயே கொடுக்குது. கடைசியா இது வெறும் எமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு லாயல்டி எக்கனாமிக்ஸ். ஒரு பக்கம் பணம், பதவி, பாதுகாப்புன்னு ஒரு ஆஃபர் பேக்கேஜ் வரும்போது நீங்க சும்மா விசுவாசமா இருன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா அடுத்த எலெக்ஷன்ல சீட் கன்ஃபார்ம், எந்த சட்டச்சிக்கல் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், கட்சியில உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும்னு ஒரு உறுதியான கவுண்டர் ஆஃபர் கொடுக்கணும். இந்த ஸ்லைடு தான் முழு ஸ்ட்ராட்டஜியோட சாரசம். அதாவது பிரச்சனைகள் வந்த பெறம் பேசி தீர்க்கிறத விட்டுட்டு ஒரு எம்எல்ஏவை ட்ராக் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு அமைப்பு, ஒருவேளை அவர் கட்சி தாவ முயற்சி பண்ணா அதை சமாளிக்க ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் டீம்னு ஒரு முழுமையான சிஸ்டத்தையே உருவாக்கணுங்கிறது இது சொல்லுது.
அதனால இது வெறும் மேற்கு வங்காளத்தோட கதை கிடையாது. இது அரசியல் கட்சிகளுக்கான ஒரு தற்காப்பு பிளே புக். இப்ப நீங்க உங்க மாநில அரசியலை யோசிச்சு பாருங்க. இந்த ஆபரேஷன் லோட்டஸ் மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு அங்க யார் முதல் டார்கெட்டா இருக்காங்க? அந்த தாக்குதலை சமாளிக்க அவங்க தயாரா இருக்காங்களா?